தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 150 தொகுதிகளில் வெற்றி. மே 9ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார். 150 தொகுதிகளில் வெற்றி. மே 9ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது. மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பம். 9 மணிக்கெல்லாம் யார் ஆட்சியை பிடிப்பார் என்பது தெரிந்துவிடும். இந்த சூழ்நிலையில் 150 தொகுதிகளில் வெற்றி என்ற ஒரு தகவல் அதிமுகவுக்கு கிடைத்துள்ளது. மத்திய உளவுத்துறை மூலமாக இந்த அறிக்கை கிடைத்துள்ளது. 150 தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்ற தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்துள்ளது. இது அதிமுக வட்டாரத்தில் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. மே மாதம் 9ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்க நாள் குறித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. 150 தொகுதிகள் வெற்றி என்பது குறைவுதான். ஏறத்தாழ 200 தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 150 தொகுதிகளில் வெற்றி என மத்திய உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. 5 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆகின்றார்.